மிஸ்டர் ஆணையர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி டு ஆதம்பாக்கம் ரோட்டில் நிற்கிறோம். சன்ஷைன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறோம் நம்ம. ஸோ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டி மூலிகை சூப்லாம் விற்பனை பண்ணுறாங்க. ஸோ அதை பார்க்க தான் வந்திருக்கோம். அந்த பாட்டி பேர் இந்த ஏரியாவில் மூலிகை பாட்டின்னு ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவு வந்து ஃபேமஸாக இருக்காங்க பாட்டி இங்கே. அவங்க சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம பாட்டிக்கிட்ட போயிட்டு இந்த மூலிகை சூப்போட பலன் என்னன்னு கேட்போம். எங்கேருந்து வாங்குறாங்க, எப்படி தயாரிக்கிறாங்க எல்லாமே பார்ப்போம். பாட்டி தர சூப்பில் நிறைய நோய்கள்லாம் குணமாகுதாமே. வாங்க அந்த அதிசயத்தை பார்க்கலாம். அப்படி வணக்கம் பாட்டி. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கேன். ஓகே ஓகே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பாட்டி. ஓகே பாட்டி, உங்க பேர் வந்து மூலிகை பாட்டினா ஃபேமஸ் ஆயிருச்சு. ஸோ உங்க நிஜ பேர் என்ன பாட்டி? என் நிஜ பேரு லலிதா. லலிதா. சரி சரி பாட்டி. நீங்க எத்தனை வருஷமா பாட்டி கடை வச்சிருக்கீங்க? இங்க நாங்க 13 வருஷமா வச்சிருக்கோம்ப்பா. சரி சரி. என் பையன் சித்தா படிச்சிருக்கான். சரி பாட்டி. சித்தா ஆஸ்பத்திரி வேற வச்சிருக்கான். சரி. ஃபர்ஸ்ட் பேரனுக்கு சமையல் பண்ணி போட தான் வந்தேன். உழைக்கிறதுக்கு இங்க வரல. சரி. அவனுங்க எல்லாம் வெளிநாடு போயிட்டானுங்க. என் பையன் படிச்சுட்டு மலேசியால அகத்தியர் சித்தா மருத்துவமனையில வேலை பார்த்துட்டு இருந்தான். சரி சரி. அவன் இங்க வரவும் சரி நல்லா இருக்கு இடம், நம்ம போடலாம் அப்படின்னு நாங்க 13 வருஷமா போயிட்டு இருக்கோம். அப்படி 2:45 3 மணிக்கு எழுந்திருச்சு பையன் தயார் பண்ணுவான். நானும் தயார் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப முடியல, அதனால நான் 5 மணி 4:30 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். பையனும் மருமகளும் 3 மணிக்கு இது மாதிரி எழுந்திருச்சு தயார் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி பாட்டி இந்த ஆர்வம் வந்துச்சு எல்லாத்துக்கும் பண்ணணும்? மாதிரி பையன் படிச்சிருக்கிறதுனால நமக்கு ஒரு பொழப்பு ஆயிடுச்சு. மக்களுக்கும் நல்ல பொருளா கொடுக்கலாம். வியாபாரம் பெருகுச்சு அப்படின்னா நான் வந்து வாயில்லாத ஜீவராசிகளுக்கு தினம் 15 நாளைக்கு சோறு போடுறேன். இந்த வயசுலயும் தெரு தெருவா போய் பக்கத்துல இருக்க தெருவுல போய் தண்ணி வைக்கவும், பிஸ்கட் போடவும், சாப்பாடு கொடுக்கவும், இதுக்கு நமக்கு காசு வேணும். புரியுதுங்களா? அதையும் பார்த்துக்கலாம், நமக்கும் வேணும். அதனால நாங்க செய்யறோம்ப்பா. ஃபர்ஸ்ட் அருகம்புல்லு கத்தாழை முத அது டெய்லி இருக்கும். கத்தாழை வந்து 7 தடவை கழுவணும். ரோட்ல எல்லாம் 7 தடவை கழுவ முடியாது. அதனால நாங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கிறோம். அங்க வீட்லயே நாங்க கழுவி தனியா அடிச்சு எடுத்துட்டு வருவோம். அது வந்து தலைக்கு தேய்ச்சிப்பாங்க, மூஞ்சிக்கு உடம்புக்கு இது மாதிரி தேய்க்கிறதுனால தனியா பண்ணுவோம். மோர் தயார் பண்ணி வீட்டுலதான் மோர் தயார் பண்ணுவோம். அதுல வந்து ஜீரக பொடி, கருவேப்பிலை பொடி, பெருங்காயம் எல்லாம் போட்டு கலந்து கொடுப்போம். இது 2 நிரந்தரமா இருக்கும். எக்ஸ்ட்ரா போடுறது கீழா நல்லி போடுவோம் ஒரு நாளைக்கு. ஆவாரம்பூ தினம் இருக்கும். வெண்பூசணி தினம் இருக்கும். வெண்பூசணியில வந்து புதினா, கொத்தமல்லி, ஆளி விதை கலந்து போடுவோம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. இத்தனை சூப்பு சொல்றீங்களா? இது ஒவ்வொரு சூப்பும் எது எதுக்கு பாட்டி நல்லது? ஒண்ணு கிட்னிக்கு, ஒண்ணு லிவருக்கு. அது கீழாநெல்லி வந்து லிவருக்கு நல்லது. லிவர் கெட்டு போனாதான் வியாதி வருது அப்படின்னு பையன் சொல்லுவான். அதனால லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் குறையும். அதே மாதிரி ஆவாரம்பூ சுகர் குறையும். அதுல நாங்க எதுவுமே கலக்க மாட்டோம். கீழாநெல்லிலேயே இது கலக்க மாட்டோம். கிட்னிக்கு வந்து மூக்கரட்டை, வாழைத்தண்டு. மூக்கரட்டை வந்து கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட வாழைத்தண்டு போடுறோம். வாழைத்தண்டு கல்லு கரைக்கக்கூடிய தன்மை உடையது. அத இன்னைக்கு அதுதான் போட்டோம். ஆவாரம்பூ போட்டோம், அப்புறம் வெண்பூசணி போட்டோம், முருங்கைக்கீரை சூப்பு போட்டோம். முருங்கைக்கீரையில என்ன பலன்னா திரத்தவில். அதுல வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் கலப்போம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல, சளிக்கெல்லாம் நல்லது. அந்த மாதிரி தினம் ஒரு சூப்பு பண்ணுவோம். முருங்கைக்கீரை சூப்பு, தூதுவளை சூப்பு, முடக்கத்தான் சூப்பு, கொள்ளு சூப்பு, இந்த மாதிரி சூப்பு ஒண்ணு தயார் பண்ணுவோம். மத்தது இது மாதிரி மொத்தம் 7 ஐட்டம் போடுவோம். அதுக்கு மேல எங்களுக்கு தயார் பண்ண முடியாது. இதே 3 மணி 2:45 எழுந்திருக்கிறோம். ஆமா, 7 ஐட்டம். 7ல வந்து அருகம்புல்லு கத்தாழை நிரந்தரமா இருக்கும். வெண்பூசணி 3, ஆவாரம்பூ 4, சூப்பு 1 5, எக்ஸ்ட்ரா நெல்லிக்காய் போடுவோம். நெல்லிக்காயில வந்து புதினா, கொத்தமல்லி இது கலந்து தனியா நெல்லிக்காய் போடுவோம். இன்னும் எதுனாலும் 1 போடுவோம். 7 ஐட்டம் போட்டுருவோம். ஒரு நாளைக்கு எத்தனை சூப் பாட்டி சேல்ஸ் ஆகுது நம்ம கிட்ட? அது சொல்ல எப்படின்னு அது சொல்ல முடியாது. அப்படியே ஆண்டவ முன்னியத்துல இப்ப இது வீடியோ இது பண்ணிட்டீங்களா, இது சொல்ல எனக்கு தெரியல. அதுல இருந்து முதல்லயே நல்லா, ஏன்னா நாங்க 13 வருஷம் போட்டுருக்கோம். வக்கீலுங்க, டாக்டரே வருவாங்க. ஆமா, அது மாதிரி நிறைய பேர் ஆயிடுச்சு. பையன் நல்லா பேசுவான், நல்லா இதாயிடுச்சுங்களா ஓடும். இப்ப இந்த டிவில வந்ததுனால கொடுக்க முடியல. அது மாதிரி கடவுள் புண்ணியத்தில் நிறைய கொடுப்பேன். இன்னும் நிறைய கொடுப்பாரு. கொடுத்தா நான் வாயில்லாத ஜீவராசி நிறைய செய்வேன். எனக்கு அதுதான் வேணும். உங்க வயசு என்ன பாட்டி? எத்தனை வயசு வேலை செய்றீங்க? என் வயசு வந்து வயசு சொல்றதே ஒண்ணும் இல்ல. வயசு வந்து 78. சரி பாட்டி. இப்ப இருக்கிற பசங்க வந்து நிறைய வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறாங்க. இந்த எல்லாம் சாப்பிடுறாங்க. அதெல்லாம் கூடவே கூடாது. வருவாங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வருவாங்களா, சாப்பிடுங்க வேணாம்னு சொல்லுவாங்க. என்ன நீ என்ன சாப்பிடுவ? சாக்லேட் சாப்பிடுவியா? இந்த என்னமோ ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் சாப்பிடுவியா? அதெல்லாம் சாப்பிடாது, சாப்பிடக்கூடாதுப்பா, இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவேன் நானு. சரி பாட்டி, எது பிரச்சனைன்னு வருவாங்களா உங்ககிட்ட? இந்த லிவர் பிரச்சனையா இருக்கு அந்த மாதிரி வந்தவங்க வந்து சரியாகி போயிருக்காங்களா நம்ம கிட்ட இருந்து?
போயிருக்காங்கப்பா. போயிருக்காங்க. இன்னைக்கு கூட அந்த பையன் வந்தான். அந்த இதுல நான் பேசியிருக்கேன். சரி சரி. பெருங்குடியேன்னு தெரியல, பெருங்குடி தான் நினைக்கிறேன். ஆமா பெருங்குடி. அங்க ஒரு பையன் டீ கடை வச்சிருப்பான். சரி சரி. அவனுக்கு வந்து கொலஸ்ட்ரால் 380. அவன் வாக்கிங் வரும் பொழுது கஸ்டமர் குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட அவன் சொல்லியிருக்கான், சொன்னான் பாட்டியை கேளு சொல்லுவாங்க. சரி சரி. அந்த பையன் வந்து என்கிட்ட கேட்டான், நீ சாப்பிடுறது வந்து அருகம்புல்லு, வில்வம், வெண்பூசணி, இது சாப்பிடுப்பா அப்படின்னு. அதே மாதிரி அவன் சாப்பிடுவான். நெல்லிக்காய் சாப்பிடுவான். அவனுக்கு 1 மாசம் சாப்பிட்டு டெஸ்ட் எடுக்க போனான், குறைஞ்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டான். இன்னைக்கு அந்த பையன் வந்தான். பெருங்குடின்னு எனக்கு வீடியோல போட்டுருக்கீங்க பாட்டி அப்படின்னு. சரி டாக்டர் சந்தோஷம் அப்படின்னு. அது மாதிரி குறைஞ்சிருக்கு. சரி, பட் எந்த சூப் நம்ம கிட்ட நிறைய சேல்ஸ் ஆகுது? நிறைய வந்து அருகம்புல்லு, கத்தாழை, இதுவும் சேல்ஸ் ஆகும். மத்ததும் சேல்ஸ் ஆகும். கிலா நெல்லியும் எல்லாம் கேட்பாங்க, சேல்ஸ் ஆகும். இருந்தாலும் அவ்வளவு தயார் பண்ண முடியாது, அதெல்லாம் சீக்கிரம் தீந்துரும். அருகம்புல்லு, கத்தாழை கடைசி வரைக்கும் வச்சிருக்கோம். சரி, பட் சில சூப் வந்து வெயில் காலத்துல, சில வந்து மழை காலத்துல சாப்பிடணும், குளிர் காலத்துல சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு வகை இருக்காது? ஆமா, கத்தாழை வந்து குளிர் காலத்துல அதிகமா உடவே உடாது, சளி பிடிச்சிடும். ஆமா. இப்ப வெயில் காலத்துல அருகம்புல்லோட நாங்க நெல்லிக்காய், இஞ்சி எல்லாம் கலந்துருக்கோம். மத்த பொருள்ல வந்து கலக்க மாட்டோம். சுகருக்கு வந்து ஆவாரம்பூ பிளெயினா தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி கீழா நெய்யும் பிளெயினா தான் சாப்பிடுவோம். வில்வத்திலையும் எதுவும் கலக்க மாட்டோம், அதுவும் பிளெயினா தான் சாப்பிடுவோம். நெல்லிக்காய்ல புதினா, கொத்தமல்லி எல்லாம் நல்லதுதானே, வாசமாவும் இருக்கும், அதை கலப்போம். அதே மாதிரி ஆளி விதை வந்து கேன்சர் வர விடாதான். ஆளி விதை என் பையன் சொல்லுவான், அதை கலப்போம். அதுல புதினாவும் கொத்தமல்லியும் இதுல தான் கலப்போம். என்னென்ன சூப் எவ்வளவு ரேட்? எல்லா பொருளுமே 30 ரூபா தான். 30 ரூபா. இல்ல எந்த சூப்பா இருந்தாலும் ஆமா 30 ரூபா தான். அதுல இன்னொன்னு இருக்குப்பா, என்ன தெரியுங்களா, முடவாட்டு கிழங்குன்னு. அது வந்து திண்டுக்கல் மலைப்பகுதியில இருக்கும், ஏற்காடுல இருக்கும், கொல்லிமலையில இருக்கும். மலையில தான் அது விளையும். அது வந்து இங்க வந்து மருந்து கடையில 500 ரூபா கிலோ. வடபழனியே எங்க சொந்தக்காரங்க வாங்கியிருக்காங்க 300 ரூபாய். அப்புறம் கஸ்டமர் சொன்னாங்க, நீங்க வேணும்னா சொல்லுங்க பாட்டி, ஆன்லைன்ல புக் பண்ணா 290 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் நேரா கொல்லிமலைக்கே போயிட்டான். கொல்லிமலைக்கு போய் அட்ரஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அங்க வந்து 200 ரூபாய். அதுவும் நாங்க 30 ரூபாய்க்கு எல்லாம் சொன்னாங்க, விலை கூட கொடுத்து வாங்குறீங்களே, கூட. என் பையன் வேண்டாம், அதுவும் 30 ரூபா கொடு, 10 ரூபா கிடைக்கிற பக்கம் 5 ரூபா கிடைக்கட்டும் அப்படின்னு தான் கொடுப்போம். கம்மியா இருந்தாலும் நமக்கு மன சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நாங்க ஆஸ்பத்திரி வச்சிருக்கோம், மசாஜ், மூட்டு வலி, கைகால் வலி, ஆவி பிடிக்கிறது, இன்னும் என்னென்னமோ ஜாமா இருக்கு, எனக்கு அது தெரியாது என்ன, அதெல்லாம் வச்சிருக்காங்க. நல்லபடியா கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கும். சரி, பட் இப்ப சூப் வந்து வெறும் வயித்துல குடிக்கணுமா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிக்கலாமா, எப்படி பாத்தியாது? அருகம்புல்லு வெறும் வயித்துல தான் குடிக்கணும். அது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும், சுறுசுறுப்பா இருக்கும், நரம்புக்கு நல்லது, மோசம் சரியா வரும், நிறைய விஷயம் இருக்கு. ஒவ்வொரு பொருளையும் அதுக்கு தகுந்தது இருக்கும். அது வெறும் வயித்துல தான் சாப்பிடணும். வெறும் வயித்துல சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு தான் டிஃபன் சாப்பிடணும். இப்ப காலையில காஃபி குடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு அது குடிக்கலாம். டிஃபன் தான் சாப்பிடக்கூடாது. மத்த பொருளும் வெறும் வயித்துல சாப்பிட்டா நல்லதுதான், இருந்தாலும் கத்தாழை எல்லாம் சாப்பிட்ட பிறகு கூட சாப்பிடலாம். நம்ம என்ன செய்யறோமோ அது நாளைக்கு நமக்கு நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாய்ங்களுக்கு தண்ணினாலும் வைங்க, சாப்பாடு கொடுங்க. நம்ம வந்து பிச்சை எடுத்து பசிக்குதுன்னா கொடுப்பாங்க, அது யாருக்கிட்ட போய் கேட்கும்? அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை துன்புறுத்தாதீங்க. அடி கடிக்க வருதுன்னா பசினாலதான் அது கடிக்க வருது, தாகத்தினாலதான் கடிக்க வரும், புரியுதுங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் சொல்றேன், தர்ம சிந்தனையோட இருங்க. அதுதான் நமக்கு தர்மம் தான் நாளைக்கு கடைசியில நம்மளோட வரும், வேற எதுவுமே வராது. சரிங்களா? நான் இந்த வயசுலயும் என் பையன் கூட கொஞ்சம் அசால்ட்டா இருப்பான். பிஸ்கட் எடுத்து போட்டுக்குவேன், சாப்பாடு 5 மணிக்கு தயார் பண்ணி தயிர் ஊத்தி பால் ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் போகும்போது காலையில ஒரு 10 நாய்க்கு வச்சிருவேன், சாயந்தரம் ஒரு 10 நாய்க்கு வைப்பேன். கறி வாங்கியும் போடுவோம், முட்டையும் போடுவோம். அவங்களால முடிஞ்சது செய்யணும். என்ன கண்ணே? இதுதான் மெயின். முதல் மந்திரி அவர் யாரு? ஸ்டாலினா. அவரையே கூட பார்த்து சொல்லணும்னு ஒண்ணு எனக்கு ஒரு ஆவல். அவரை எங்க போய் பாக்குறது? இந்த நாய்க்குட்டிங்களுக்கு ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஒரு, அவரை எங்க போய் பாக்குறதுன்னு தெரியல. நன்றி பாட்டி. சரி,